பாப்பா சாமி ரூம் ரெடி பண்ணுறா. நானும் அருகம்புல் மாலை கட்டிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மாலை கட்டுற. மாலை எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஏதோ தெரிஞ்ச மாதிரி கட்டிட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீங்க செய்யறது. ஐயோ, நான் சுண்டல் ஊற வைக்க மறந்துட்டேன். நீ சொல்ல சுண்டல் ஊற வச்சுட்டோம். நீ தபிதா வேலை செஞ்சு டயர்டாக இருப்பா. அதனால அவளுக்காக ஒரு சூப்பரான காஃபி மிக்ஸ்டு ஃப்ளேவர் வேற கண்டுபிடிக்கிறாளான்னு பார்ப்போம். பட்டர்ஸ்காட்ச், வெண்ணிலா, ஹேசல்நட் எல்லாம் இருக்கு. To give you more power to work. More power. சாமி பூஜை பண்ணிட்டு இங்கிருந்து சூப்பராக பண்ணிட்டு எப்படி இருக்கா? சூப்பராக இருக்கு. Next day. என்னம்மா ஒரே ஸ்மெல்லாக இருக்கு. இன்னைக்கு என்ன நம்ம விநாயகரோட பர்த்டேல ஸ்பெஷலாக நம்ம சமைச்சிட்டு இருக்கோம். என்னங்க சமைச்சிருக்கீங்க? கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, சுண்டல், அப்புறம் வெண்பொங்கல், சாம்பார். விநாயகர் சிலை வாங்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் விநாயகர் சிலை வச்சு சாமி கும்பிடுறோம். நீ பெரிய பையனாகி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ல. ஸோ சூப்பராக இருக்கும். பூஜைலாம் முடிஞ்சிச்சு. எப்படிமா ஃபீல் பண்ணுற? டயர்டா, இல்லை பிரிஸ்கா, இல்லை ஆக்டிவா, இல்லை பாசிட்டிவா, இல்லை நெகட்டிவா? ஹாப்பி தான். ஆனால் பொங்கலில் உப்பு ஜாஸ்தி, கொழுக்கட்டையில் உப்பு கூட மறந்தாச்சு. அதனால் கொழுக்கட்டையை வந்து சாம்பார் ஊற்றி வச்சு சாம்பார் கொழுக்கட்டையை நான் எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறேன். இன்னைக்கு வந்து புது டிஷ் கண்டுபிடிச்சாச்சு, சாம்பார் கொழுக்கட்டை. என் பையன் இன்னும் சாப்பிடவே இல்லை. பால் கொழுக்கட்டையை அடிச்சுட்டாருங்க. அபிஷேகத்தை காலி பண்ணிட்டு உப்பு போடாத கொழுக்கட்டைக்கு கமெண்ட் அடிச்சுட்டு. சரி, நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.